நடிகர் விஜய் தாவேகாவுக்கு மாநில மாநாடு நடத்துறாரு. அது அதிமுக நாளைக்கு தினம் இங்க பாருங்க குமார், இளைஞர்கள் வர்றாங்க. எந்த ஒரு வாக்கு வங்கியும், அது இளைய சமுதாயத்தின் வாக்கு வங்கியாக இருந்தாலும், புதிய வாக்காளருடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும், திட்டங்கள் மூலமாகத்தான் அவருடைய இதயத்தை கவர முடியுமே தவிர, வசீகரத்தை வைத்து வாக்குகளை வாங்குவது என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே எடுபடாது. இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் 52 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி வழங்கி இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் அம்மா தொடங்கிய அந்த திட்டத்தின் மூலமாக பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்கம் திட்டம் 12 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஆக இளைஞர்களுக்கு 7.5% இந்தியாவிலே கொடுத்த சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். இந்த வாய்ப்பெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 52 ஆண்டுகள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய அரசியல் ஆசானாக இருக்கிற மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார்கள். சத்துணவு திட்டத்தில் இப்போது உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இந்த உதயகுமார், இந்த மாணிக்கம், இந்த சரவணன், இந்த மகேந்திரன், இந்த வெற்றிவேல், இந்த பொன்ராஜா சத்துணவு திட்டத்தில் சாப்பிட்டு அரசு பள்ளியிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். எங்களை போன்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் சத்துணவு திட்டத்திலே பயன் அளித்து பயன் பெற்றவர்கள். இன்றைக்கு அரசிலே மிகப்பெரிய உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட அன்றைக்கு ஒருவேளை சோற்றுக்கு கூட வீட்டிலே வறுமை வாட்டிய போது அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய கருணை கடலாக புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாக சத்துணவு திட்டத்தை தந்தார்கள். அந்த சத்துணவு திட்டத்தில் பயனடையாத இளைஞர்களே கிடையாது. மடிக்கணினி திட்டத்தில் பயனடையாத இளைஞர்கள் இல்லை. நீட் தேர்விலே இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடு, 69% இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்தியாவிலே கொடுத்தார்கள். இந்த 52 ஆண்டுகளிலே இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அதிகமான திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, வாழ வைக்கின்ற திட்டங்களை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 32 ஆண்டுகள் அதனாலதான் ஆட்சியில இருந்தது. 75 ஆண்டுகள் திமுக, ஏன் 50 ஆண்டுகள் எதிர்கட்சியாக 25 ஆண்டு பவள விழா கொண்டாடுகிற திமுக இடத்துல போய் கேளுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 200 தொகுதியை வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிறீர்களே, 75 ஆண்டுகளிலே 50 ஆண்டுகள் ஏன் எதிர்கட்சியாக இருந்தீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் ஊடக நண்பர்கள் கேட்க வேண்டும். 52 ஆண்டுகள் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்து இளைய சமுதாயத்துக்கு இத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் முதலாக வாக்குச்சாவடியில காலடி இழுத்து வைக்கின்ற அந்த இளைஞர்களும் வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், யாரும் விவசாயிகள் யாரும் கைவிட மாட்டாங்க. மகளிர்கள் கைவிடுவாங்க. நீங்க கவலைப்படவே வேண்டாம். அதனால நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.